மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இரண்டாம் வீடு வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம். சனீஸ்வர பகவான் புதன் பகவானுடைய சஞ்சார். சனிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 26ஆம் நாள். சனிக்கிழமை தினத்தில் 8ஆம் தேதி வருவதால் ஸ்ரீ கால பைரவருக்கான வழிபாடு மிக மிக நல்லது. ஸ்ரீ கால பைரவ பெருமானை வழிபடுங்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். முயற்சி பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் வக்ர நிலை, அவரோடு சந்திர பகவானுடைய சஞ்சார். ராசியினுடைய 6ஆம் வீடு செவ்வாய் பகவான் வக்ர நிலையில். 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். ராசியிலேயே சூரிய பகவான். இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி நண்பர்களே, பொதுவாக பொறுமைசாலிகள் நீங்கள். யாருடைய வம்புக்கோ கும்புக்கோ சண்டை சச்சரவுகளுக்கும் உங்களுடைய தலையீடு என்பது இருக்காது. ஆனால் வந்த சண்டையை விட மாட்டீர்கள், நீங்களும் சண்டைக்கு போக மாட்டீர்கள். ஒரு தெய்வீக கல்யாண குணம் உங்களிடம் உண்டு. பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகிறது என்று. இதனால் வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிறருக்கும் பகிருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு, நெருக்கமானவர்களுக்கு, உறவுகளுக்கு, சொந்த பந்தங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் பகிரலாம். அவர்களும் இந்த ராசியில் இருக்கும் பட்சத்தில் அல்லது வீட்டில் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கும் பட்சத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.